Good morning. Thank you for joining. அன்றைக்கு நான் புது ஃபேஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஒரு கால் குயிக்காக ரிவ்யூ பண்ணுவோம், ஒரு கால் கப்புள் ஆஃப் மினிட்ஸ் என்ன படிச்சினாங்கன்ட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த சாப்டருக்கு போவோம். எல்லாருக்கும் நான் கதைக்கிற கேட்குதா? குட் ஈவினிங் ஓகே குட் ஈவினிங். எஸ் ஓகே, எங்களுக்கு தான் குட் மார்னிங், உங்களுக்கு குட் ஈவினிங். எஸ் குட் ஈவினிங். ஓகே ஸோ கதை கேட்கல, எல்லாரும் கதைச்சா இகோ பண்ணோம், பரவாயில்லையா? ஓகே, ட்ரை பண்ணி மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து குயிக்காக இருக்க இது ரிவ்யூ பண்ணுவோம். இதான் நாங்கள் லாஸ்ட் டைம் படிச்சினாங்க. என்ன படிச்சினாங்க என்றால் எண்கோணங்களை பற்றி படிச்சினாங்க. எண்கோணங்கள் வந்து என்ன ஒரே சீக்வன்ஸில் வரலாம் அல்லது அடிஷன்ல வரதெல்லாம். ஒரு காமன் நம்பர் ஒன்று வரும் ஒவ்வொன்றுக்கும். அதான் எண்கோணங்கள்னு பார்த்துனாங்க. ஓகே, மற்றது வந்து எண்கோளங்களோட அப்புறம் நான் இந்த ஷார்ட் நோட்ஸை காட்டுறேன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து என்ன, எண்ணுக்கு நாங்கள் வந்து இதுல வந்து பெருமானத்தை போடைக்கல அதன் வலிவு வித்தியாசமா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3n + 2 வந்து காட்டுறது எப்படி செய்யறேன். இங்க பாருங்க, 3 × 1 அப்புறம் வந்து 2 கூட்டுறார், அப்போ 5. அது வந்து என்ன, n = 1 கேட்கல, n = 2 கேட்கல, என்ன 8 வந்தது. அப்போ n = 3 எப்படி வந்தது? 3 × 3 + 2. நீங்கள் முதல் 3 தான் முதல் பெருக்கி போட்டு அப்புறம் 2 கூட்டோம். நாங்கள் நேற்று போன கிளாஸ்ல பார்த்தோம் என்ன, பிராக்கெட் ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து மல்டிபிகேஷன் அல்லது டிவிஷன். தேங்க்யூ. மல்டிபிகேஷன் அல்ல டிவிஷன் தான் செகண்ட் என்ன. அது அப்புறம் நீங்கள் பிளஸ் கூட்டுவோம், அப்போ 11. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே ஓகே உங்களோட பேர்கள், சாரி கொஞ்ச நாள் செல்லு உங்களோட பேரை பிடிக்க. ஓகே, இப்போ வந்து யார், லெஜா நபி. இது இந்த எண்கோளத்தின் முதல் 3 உறுப்பு சொல்லுங்க அப்பம். சார் 5 பெருக்கல் 1 சார். அத பெருக்கி சார் கழித்தல் 1 4 வந்திருக்கு சார். ஓகே, இல்ல ஓகே சாரி, இந்த இதை சொல்லுங்க, இந்த முதலாவது சீக்வென்ஸ். எண்கோளத்தின் முதல் 3 உறுப்புகள் என்ன? 5 8 11 சார். தேங்க்யூ. எஸ் ஓகே. ஸோ அடுத்தது பார்ப்போம் வந்து 10வது ரோ 5n - 2. அது வந்து ஓகே விது, நீங்கள் சொல்லுங்க n 10 கேட்கல, எப்படி நீங்கள் அதை போடுவீங்க? சார் 5 பெருக்கல் 2 சார். ஓகே, கழித்தல் 2 1 சமம். ஓகே, அது அப்ப எவ்வளவு வரும்? 9 வரும். எஸ் ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்த வந்து திக்ஷானா, n = 3 என்ன வரும்? 5 பெருக்கல் 3 கழித்தல் 1. ஓகே, 14. ஓகே ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்து வந்து ஓகே, அந்த எண்கோளத்தின் 3 உறுப்புகளை சொல்லுங்க அப்பம் சுஜித்ரா. 4 5 பெருக்கல் 2 சக 1 சய 1. 4 9 எங்களுக்கு 14 வந்தது. அப்ப அந்த கடைசி கோளம் எண்கோளத்தின் முதல் 3 உறுப்புகள் அது என்னவா இருக்கும்? 4 9 14. வெரி குட், ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இதை எழுதுறீங்களா? 2n + 5 மற்றது 20 - 2n. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்த முறை நீங்கள் ஒருக்கா எனக்கு இதை சொல்லணும் டப்பண்ணி, நான் ஒரு தடவை கேட்பேன். ஓகே, இதை எழுதுறீங்களா கையா அந்த ஹோம்ஒர்க்கை? 2n + 5 நீங்கள் என்ன காணணும்? n = 1 இருக்குல்ல, என்ன பெருமதி? n = 2 கேட்கல, n = 3 கேட்கல, எப்படி அந்த எண்கோளம் வரும்? அதே மாதிரி 20 - 2n நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு இது உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே சார். ஓகே, எழுதி முடிக்க சொல்லுங்க. ஓகே, 5 மினிட்ஸ் தரேன். இப்போ வந்து எனக்கு அபிஷேக், உங்களுக்கு நீங்கள் கதைக்கிற பிள்ளைங்க எனக்கு ஓகே, இதை சொல்லுங்க எனக்கு. எண்கோளத்தின் எண்ணாம் உறுப்பு
ஏழு எண் பிளஸ் ஒன்னா இருக்கும்போது முதல் 3 உறுப்பு அப்படி இருக்கும். என்ன செய்வீங்க? என்ன போல என்னக்கு பதிலா ஒண்ணு ஓகே. அப்ப எவ்வளவு வரும்? 8 சார். 8. அடுத்த எண்ணுக்கு 2 போட்டா என்ன வரும்? 15 சார். 15. ஓகே. அடுத்தது 3 போட்டா 22 சார். 22. ஓகே ஓகே. இந்த இதே மாதிரி எழுதுறீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து 5ஆம் உறுப்புண்டா என்ன செய்வீங்க? என்ன போல என்ன போடணும்? 5 போடணும். ஓகே ஓகே, நன்றி. அடுத்தது 36 எத்தனையாம் உறுப்புண்டா என்னென்று இதை போடுவீங்க? என்னென்ன இந்த ஈக்குவேஷன் எழுதுவீங்க? ஓகே ஓகே. 36 எத்தனையாம் உறுப்புண்டா என்ன செய்வீங்க? அதாவது வந்து நீங்கள் போடணும் 36 ஈக்குவல் டு 7n + 1. அப்புறம் என்னதை காணணும்? என்ன காணணும்? அதான் 36 எத்தனையாம் உறுப்பு வரும். நீங்கள் இது கூட ஹோம்ஒர்க். ஓகே, எழுதுங்க ப்ளீஸ். இதை மற்ற 4வது கேள்வி என்ன? n + 1 அப்படின்னா என்ன செய்யணும்? இதுக்கு உறுப்பு சார் என்ஸ் எழுதணும். யா, நீங்கள் n போல n + 1 போடணும். ஓகே ஓகே. அப்போ இந்த ஹோம்ஒர்க் எழுதி போட்டீங்களோ? ஓகே, எழுதுங்க. 2 மினிட்ஸ் தரேன், எழுதுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்து இந்த கணக்கு போகும். ஓகே, முதல் 4 உறுப்பு நான் இதை காட்டுறப்பலாங்குதா? அதாவது வந்து இதுல என்னத்தை பார்க்கணும்? இந்த சீரீஸ் பார்க்கணும். என்ன? ஓகே, நான் அதை காட்டுறேன் பாருங்க. என்ன சொல்லுங்க அப்போ? இது 15, 19, 23, 27. ஓகே, இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன இதுல காமன் வரையும் சொல்லுங்க. காமன். ஓகே, யார் அடுத்தது? கோகில். இதுல காமன் உறுப்பு எப்படி காணுவீங்க? என்ன செய்யணும்? 19ல இருந்து 15 கழிக்கணும். முதல் இலக்கத்தை கழிக்கணும் சார். எஸ், நன்றி. எஸ், சரி. இன்னொரு காலம் செய்து பார்க்கணும். என்ன? 27ல இருந்து என்ன 23 கழிச்சு பார்க்கணும். ஓகே, இப்ப என்ன வரும்? 4 வருது. சரி. ஓகே, அவர் என்னத்தை கேட்கிறார்? டி என்ன பற்றி கேட்கிறார். ஓகே, TN அப்படின்னா என்ன வரும் என்றால் பாருங்க. இதை நீங்கள் என்னபடியா பாருங்க. என்ன போடணும்டா? இந்த பொது உறுப்பு இருக்கல்லோ, பொது உறுப்பு எழுதுங்க 4. அதோட என்ன போடுங்க. ஓகே, பிறகு வந்து பாருங்க. இதுக்கு வந்து எண்ணுக்கு 1 போட்டால் இதுல என்ன வரும்? இதுக்கு விது எண்ணுக்கு 1 போட்டா என்ன வரும்? இதுக்கு Excuse me sir, zoom பண்ணி காட்டுங்க. ஓகே ஓகே, thank you. Yeah, thank you for that. ஓகே, இப்போ விளங்குதா? இதுல நீங்கள் என்ன பல 1 போட்டால் இதுல பெறுமதி என்ன? அபிஷேக் 4 சார். 4. எங்களுக்கு 15 வரணும் என்றால் என்னத்தை செய்யணும்? நான் என்னத்தை போட்டா எனக்கு 15 வரும்? ஓகே, இப்ப விஜூர் நீங்கெல்லாம் அன்மியூட் பண்ணிக்கிறேன், மிச்செல்லாம் மியூட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் வந்து என்ன பல 1 போட்டா என்ன வரும்? 1 போட்டா இதுக்கு நீங்கள் என்ன 1 போட்டா என்ன வரும்? இதுல வந்து உங்களுக்கு என்ன வரும்? இதுல என்ன பல 1 போட்டா என்ன? 4 1 + 11. ஓகே, சரி. அப்ப இது போட்டா எவ்வளவு வரும்? 15. ஓகே, அடுத்தது வந்து என்ன பல 2 போட்டா என்ன? இது நீங்க சொல்லுங்க. என்ன சார்? எண்ணுக்கு பதிலா 2 போட்டா
2 Plus போடணும் 11. 11. அப்ப எவ்வளவு வரும்? Sir, 16. 8 11 19. சரியா இருக்காது? ஓகே, என்னென்றால் இதுல என்ன கேட்கிறார்? டிஎன்னுக்கான கோவையை கேட்கிறார். டிஎன் அந்த ஈக்குவேஷனை கேட்கிறார். கோவையை காண்போம். என்னென்று கண்டுபிடிக்கிறாங்க? முதல் வந்து கொமன் வழிவை காணும், பொது வித்தியாசத்தை காணணும். அப்புறம் என்ன செய்யறோம்? பொது வித்தியாசத்தோட என்ன போடுறோம்? 4n. அப்புறம் என்னென்று கண்டுபிடிக்கிறோம்? இது 11 என்னண்டு நீங்க முதலாவது பாருங்க. அப்ப இன்னுக்கு கொண்டு போட்டீங்கன்னா என்ன? 4 வந்தது. அப்ப 4 எத்தனையும் கொண்டா 15 வரும், 11. அதுதான் இந்த சீரிஸ் வந்தது. ஓகே, அண்ட் லெஜானவி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கா? இல்ல சார். ஓகே, நீங்கள் அடுத்த சொல்லுங்க அமிதே. இதுக்கு பொது வித்தியாசம் என்ன? சார் 10 இருக்கு சார். இதுல என்னண்டு நீங்க பொது வித்தியாசத்தை காணுங்கள்? ஓகே, என்ன செய்யணும்? 2வது நம்பர்ல இருந்து முதலாம் நம்பரை கழிப்போம். இருக்கனால தெரியல. உங்களுக்கு தெரியலையா அது? இல்ல சார், மறை 3 விட கொடுத்திருக்காங்க. அந்த 7ல இருந்து கழித்தல் 10. இல்ல இத பாருங்க. நான் என்னண்டா 10 இருக்கு, 7 4. இப்ப இந்த சீரிஸ் இப்படியே போகும். ഇതിന്റെ കോമൺ വാല്യൂ என்னன்னு காண்றது? பொது வித்தியாசம் என்னன்னு காண்றது? 3 கடந்து சார். 3 வராதே, பாருங்க காட்டுறேன். என்னன்னு செய்யணும்? 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். அப்ப இது என்ன விட? 3 சார். நோ, கழித்தல் 3. 3 அப்ப வரும் 10ல இருந்து எவ்வளவு கழிச்சாதான் 3 வரும். ஓகே, இதை சொல்லுங்க அப்போ. இது 2 வரும் 7 2 4 3 சார். மறை 3 சார். மறை 3. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓயா சொல்லுங்க. சார் 4ல இருந்து 7 போகாது சார், கழிப்படாது சார். 7ல இருந்து சார் 4 கழிக்க முடியும். எஸ் ஓகே. எஸ், இப்ப இதுல வந்து என்ன செய்யணும்டா, நீங்க சொன்ன சரி, அதான் நான் -3 வச்சுக்கிறேன். நீங்கள் கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். உங்கள்ட்ட வந்து 4 ஆப்பிள் இருக்கு. ஓகே, அப்போ வந்து என்ன நான் கேட்கிறேன், 7 ஆப்பிள் தாங்கன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு என்ன 3 ஆப்பிள் தேவை. அதான் சொல்றோம், கழித்தல் 3 உங்களுக்கு தேவை. நீங்கள் போய் கடையில வாங்கணும், அல்ல அம்மா சொல்லணும், அம்மா எனக்கு 3 ஆப்பிள் தாங்கன்னு சொல்லி. அதான் கழித்தல் 3. பட் 10 என்ன? 10 கொய்யாப்பழம் வச்சுக்கிறீங்க. லெட்ஸே உங்கள்ட்ட 7 கொய்யாப்பழம் இருக்கு, 10 நான் கேட்கிறேன் தாங்கணும். அப்ப உங்கள்ட்ட என்ன? உங்கள்ட்ட 3 தேவை உங்களுக்கு. எஸ், அதான் -3 போடுறேன். நீங்க சொன்ன சரி, 7ல இருந்து 10 கழிப்படாது. அப்ப உங்களுக்கு தேவைப்படுறது கழித்தல். தேவைப்படுற வந்து கழித்தல், அதான் கழித்தல் அடையாளம் போடுறோம் நீங்க. விளங்குதா? ஓகே, நன்றி போய் உங்களுக்கு கொஸ்டின். ஓகே அப்ப ஓகே சரி, இது சொல்லுங்க அப்போ. திக்ஷானா அந்த இந்த ஈக்குவேஷன் டிஎன் ஈக்குவேஷன் நான் படிப்பிச்சேன் இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முதல். ஓகே, அப்ப இந்த டிஎன் ஈக்குவேஷன் எப்படி நான் டிரைவ் பண்ணினான்? என்ன செய்யணும்? பொது ரூபம் முதல் எழுதணும். அதோட என்னத்தை போடணும்? நான் -3 பொது உறுப்பு. அதோட என்னத்தை ஆட் பண்ணணும்? என்ன போடணும்? ஏன் இங்க வந்து பாருங்க, நான் கடிதம் பாருங்க, பொது உறுப்போட என்ன போடணும் முதல். ஓகே, இங்க பொது உறுப்போட என்ன போடுறோம்? இதுல என்னத்தை இங்கால கூட்டினாலோ கழித்தால் உங்களுக்கு வந்து 7 10 வரணும். என்ன செய்யணும்? இங்க லெட்ஸ் எண்ணுக்கு என்ன போட்டா நடக்கும்? எண்ணு கொண்ட போடுவோம் வாங்க. n = 1. அப்ப இதுல பெருமதி என்ன வரும்?
ஓகே சுஜித்ரா நீங்க சொல்லுங்கப்பா. அப்ப நீங்கள் எண்ணு பல உண்ட போட்டதில் என்ன வரும்? 3 சார். இல்ல கழித்தல் 3. ஏன் அந்த கழித்தலை போடும் நீங்கள். இந்த கழித்தல் 3ஓட எத்தனை சேர்த்தா உங்களுக்கு 10 வரும்? இந்த சீரிஸ் வரும் 7 சார். 7 இல்லையே. கூட்டினா சார். எவ்வளவு கூட்டினா நடக்கும்? கூட்டி பாருங்க என்ன வரும். இதுன்ற ஆன்சர் என்ன? 10 சார். இல்லையே. 7ல இருந்து இது வந்து என்ன? இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ் சைன், இது வந்து பிளஸ் சைன். நீங்கள் இப்படி இருந்தா சரி, பிளஸ் 3 பிளஸ் சரி நீங்க சொன்னாங்க. இதுல மைனஸ் என்ன மீனிங்? உங்கள்ட்ட இல்ல. உங்கள்ட்ட வந்து அம்மா கேட்கிற 7 மிளகாய் கொண்டு சொல்ற, நீங்கள் என்ன செய்றீங்கள்? மற்றது இப்ப நான் கேட்கிற 3 தர சொல்லி, அப்ப உங்கள்ட்ட மிச்சம் எவ்வளவு இருக்க மாட்ட கொடுக்கறதுக்கு? 4. 4 தான் உங்கள்ட்ட இருக்கு மிச்சம். விளங்குதா? ஓ சார். ஓகே. நீங்கள் இதுல என்ன 7ல இருந்து 3 கழிக்கணும். இந்த கழித்தல் அடையாளம் இந்த எண்ணி வேணும், இந்த பெரிய எண்ணில இருந்து இதை கழிக்கணும். ஆனா உங்களுக்கு எண்ணிக்கொண்டு எவ்வளவு இருக்கணும்? இங்க 10 இருக்கணும். இதுல உங்களுக்கு 10 வரணும். அப்ப இதுல உங்களுக்கு எவ்வளவு வரணும்? ஓகே. இப்ப இதுல நான் திருப்பி சொல்றேன் என்றால் உங்களுக்கு வந்து நான் ஃபண்ட் உங்களுக்கு சில வந்து தெரியல. இது ஒரு சீரிஸ் தந்திருக்காரு, இது என்ன ஒரு எண் கோலம் தந்திருக்காரு. ஓகே ஓகே. எல்லாரும் மியூட் பண்ணுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். ஓகே. முதல் இதுல இருந்து இருக்க பாப். ஓகே. நான் முதல் வந்து உங்களுக்கு ஃபண்ட் சின்ன இருக்கோ தெரியல. இதுல என்ன கேட்கிறார்? முதல் 4 உறுப்பு தந்திருக்கிறார். இதுல என்ன செய்யறார்? பொது வித்தியாசம் நீங்கள் காணணும். இதுக்கு என்னது இந்த கேள்வி? டிஎன் கோவையை காணட்டாம். கோவை என்ன ஒரு ஈக்குவேஷனை காணட்டாம். டிஎன்னுக்கான ஈக்குவேஷனை காணட்டாம். சரியோ? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? முதல் நீங்கள் பொது உறுப்பு காணணும். இந்த சீரீஸ்ல இந்த உறுப்புல இருந்து 4 உறுப்புல இருந்து பொது வித்தியாசத்தை காணணும். பொது வித்தியாசம் காண்ற என்ன இருது உங்களுக்கு தெரியும். வந்து இது வந்து என்ன? இலக்கம் 1, இது வந்து இலக்கம் 2, இது வந்து இலக்கம் 3, இது இலக்கம் 4. அப்ப என்ன வேணும்? இலக்கம் 2ல இருந்து இலக்கம் 1 கழிக்கணும். ஓகே. 4 வருது. ஆனா அதோட மட்டும் விடக்கூடாது, இன்னொரு இலக்கத்தையும் பார்க்கணும், சரியான பொது வித்தியாசம் வருதோ. அப்ப அடுத்த நேரார். ஓகே. நான் என்ன 2ஆ பார்க்காம 3ஆ பாக்குறேன். சரியோ? ஏனென்றால் இப்ப மேபி வந்து இதுக்கும் வித்தியாசம் 1 இருக்கும், இதுக்கும் வேறையா இருக்கும். உண்மையாக வந்து இந்த பொது வித்தியாசம் எல்லாத்துக்கும் 4 வந்தாதான் நீங்கள் பொது வித்தியாசம் 4 சொல்லலாம். நான் என்ன செய்யறேன்டா இலக்கம் 4ஐயும் இலக்கம் 3ஐயும் எடுக்கிறேன். அப்போ பொது வித்தியாசம் 4. எங்களுக்கு என்ன காணணும்? ஈக்குவேஷன் காணும். எப்படி ஈக்குவேஷன் காண்றது? நீங்கள் என்ன ஒண்ணு பண்ணா முதல் இதை முதல் அழியுங்க. இதை வந்து இப்படி போடுவோம். ஓகே. இதை வந்து ரைட். ஈக்குவேஷன் காண்றதுக்கு என்ன ஒண்ணு பண்ணால் டிஎன் தான் இங்க கேட்கிறாரு. இந்த டிஎன். அப்ப டிஎன் போடணும் ஈக்குவல் டு 4. ஏன் 4 போட்டுறான்? காமன் இது வந்து 4. ஏன் இங்க என் போட்டுனான்? என்ன என் ஈக்குவேஷனை கேட்கிறார். அப்ப இந்த என்ன கொண்டு என்ன செய்யணும்? 4 பக்கத்துல போடும். ஓகே. பிறகு வந்து என்ன செய்யணும்? இந்த சீரீஸ் என்னது? ஓகே. மேல கொண்டு வரேன். இந்த சீரீஸ் என்னது? 15 வரணும். அப்போ n = 1 இருக்கல 15 வரணும். அப்படி என்றால் ஓகே யார் இருக்கிறீங்க? ஓகே. திக்ஷானா இதை சொல்லுங்க. n = 1 போடேக்கல இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன வருது? 4 வருது. ஓகே. அப்ப 4ஓட எத்தனை கூட்டினா 15 வரும்? 11 சார். 11. அப்ப அதான் என்ன செய்யறேன்? நீங்க இந்த ஈக்குவேஷன் வந்து இதான் இந்த ஈக்குவேஷன் 4ஓட என்ன செய்யறேன்? 11 கூட்டுறேன். ஓகே. இப்ப பாருங்க அடுத்தது n = 2 போட்டு பார்ப்போம். n = 2 ஒண்ணா இது எவ்வளவு வரும்? 8. அப்ப 8ஓட 15 கூட்டினா எவ்வளவு? 19 சார். 19. வெரி குட். ஓகே. இங்க பாருங்க 19 வருது. அதுதான் இது இப்படிதான் அந்த ஈக்குவேஷனை காண்றது. ஓகே ஓகே. நீ தேங்க்யூ. இனி யாருக்கும் கொஸ்டின் இருக்கோ? எங்கேயும் விளங்க இல்லையோ? மற்றது வழியா சொல்லணும். உங்களுக்கு போன் விளங்க இல்லைன்னா சொல்லணும். நானும் இனி நல்ல இப்ப நான் வந்து 400 ஜூம்ல வச்சுக்கிறேன். ஜூம் வந்து 400ல வச்சுக்கிறேன் உங்களுக்காண்டி. ஓகே. அப்ப இதுல பார்க்க இன்னும் சின்னலண்டா சொல்லணும் எனக்கா ப்ளீஸ். ஓகே. இது எல்லாருக்கும் விளங்குதா? நீங்கள் நன்றி. எல்லாரும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. இப்ப திருப்பி இதுக்கு போவோம். ஓகே. திருப்பி இதுக்கு போவோம். இப்ப வந்து ஹாஷினி நீங்க சொல்லுங்க.
ஓகே அண்ட் இதுல வந்து என்ன இது ஒரு ஏர்ன் சீரிஸ் இருக்கு. இதுல நாங்கள் என்ன காணணும், எங்களுக்கு காண வேண்டியது வந்து என்ன டிஎன் இதை காணும். ஓகே இந்த ஈக்குவேஷனை காணும். அதுக்கு என்ன செய்யணும், முதல் என்ன செய்யணும் நாங்கள் ஓகே வெரி குட் நன்றி. ஓகே அதுக்கு என்ன செய்வீங்கள், ரெண்டாவதுல இருந்து ஓகே அப்ப எவ்வளவு வரும் இங்க மறை 3 வரும் சார். மரம் 3. ஓகே அதே மாதிரி மூன்றாவதுல இருந்து ரெண்டாவது கழிச்சா என்ன மரம் 3 வரும். அப்ப என்னண்டு இதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகே என்ன ஈக்குவேஷன் என்ன நான் பண்ணேன் டிஎன் போட்டேன். முதல் நீங்க என்ன வேணும் டிஎன் ஈக்குவல் டு -3 போடுங்க. இப்போ வந்து பாருங்க என்ன கொண்ட போட்டு பாருங்க எவ்வளவு வந்தது இங்க -3 வந்தது. ஓகே -3 வந்தது. அப்ப வந்து -3யோட நான் எத்தனை கூட்டினால் 10 வரும். -3யோட வடியா யோசிங்க. இப்ப வந்து போய் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து ஓகே இப்படி என்னண்டு இது வந்து பிளஸ் இருந்தால் எத்தனை வரும் இங்க இல்ல இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चन மார்க்குக்கு என்ன விட சொல்லுவீங்க. 3ஓட எத்தனை கூட்டினா உங்களுக்கு 10 வரும். 7 சார். 7 எஸ் நீங்க சொன்னது சரி. சரியா நீங்க பாருங்க 7 கூட்டினா 10 வருது. சரி இப்போ நான் என்ன செய்யறேன்டா இதுக்கு பதிலா இது வந்து இதுல இருக்கு. இப்ப உங்கள்ட்ட நீங்கள் வந்து உங்கள்ட்ட ஒன்றுமே இல்ல. -3 -3 இன்னொரு ஆளு கொடுக்க வேண்டி இருக்கு. எனக்கு நீங்க தரணும் -3. இப்ப 10 இன்னொரு ஆள் கேட்க உங்களோட ஃப்ரெண்டா 10 கேட்கிறா. அப்ப என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு 3 தரணும், அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு 10 கொடுக்கணும். அப்ப எத்தனை வரும் இதுல 13 வரும். விளங்குதா? 13 வரும். ஓகே விளங்குதா? 13ஓட என்ன ஏன் இது 12 வந்தது, இந்த இது கழித்தல் வருது. சரியோ? அதனால 10 வந்தது. ஓகே அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன வரும் இதுல, இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? 13 போடுவோம். ஓகே என்னது நீங்கள் இதை சரி பார்க்கறது. ஓகே இந்த 7 செய்து பார்ப்போம். 7 என்ன செய்யணும், இங்க என்ன போல என்ன போடணும்? 7 சார். ஓகே என்னக்கு பதிலா என்ன போடணும்? நான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப மைனஸ் பிளஸ் உங்களுக்கு தெரியாட்டி நான் இன்னொரு கிளாஸ் அதுக்கு மட்டுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்ப இந்த சிலபஸ் மாதிரி போகணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே அப்ப என்ன வேணும், -3 -2 போட்டா என்ன போடணும், -3. ஓகே பிராக்கெட் என்ன போடணும், 2 போடணும் பிளஸ் 13. அப்ப இதுல என்ன விட வரும், 19 சார். இல்லையே, நீங்க என்ன செய்யணும், இங்க கழித்தல் எல்லாம் 3. ஓகே இங்க பாப்போம், இதுல வந்து -6 இருக்கு. ஓகே பிளேன் இருக்கு பிளஸ் 13. அப்ப வந்து நீங்கள் இப்படி நினைக்கணும், 13 தக்காளி பழம் வச்சுக்கிறீங்க, அதுல 6 இன்னொரு ஆளு கொடுக்கணும்னு நினைக்கணும். அப்ப எத்தனை உங்கள்ட்ட இருக்கும், 13 இல்ல 13 தக்காளி பழம் வச்சுக்கிறீங்க, நீங்கள் 6 வந்து அம்மாட்ட கொடுக்குறீங்க. அப்ப உங்கள்ட்ட கையில எத்தனை இருக்கும், 7. ஏன் அப்படி நான் சொன்னேன், ஏன் சொன்னா என்றால் இதுல கழித்தல் சொன்ன என்ன, நீங்கள் வந்து உங்கள்ட்ட அதை இருக்கக்கூடாது. பாருங்க 10 அடுத்த 7 வருது. சரிதான்? ஓகே அப்ப இது வந்து நான் விளங்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் சொல்லி தரப்போனா அது. ஓகே ஓகே அடுத்தது வந்து இன்னொரு ஆளை கூப்பிட போறேன். ஓகே நன்றி. ஓகே அடுத்து வந்து அபிஷாக் வாங்கோ, மற்ற எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஓகே இதுல வந்து T3 அப்படின்னு சொன்னால என்ன போடுவீங்க. ஓகே நம்மளுடைய போடுற T3 3 வரணுமே இதுல. ஓகே ஓகே T3. இப்போ என்ன போல 3 போடணும்.
அப்ப என்ன வரும் இல்ல சொல்லுங்க அப்ப -3 இருக்கு எனக்கு. அப்புறம் என்ன செய்யணும் 3 போடணும். சரியோ? அப்புறம் என்ன எழுதுவீங்க? -9 சார். ஓகே இல்ல நோ என்னோட சேர்ந்து வாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டால் இந்த 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 ஈக்குவேஷன்ல வந்து ஓகே இந்த ஈக்குவேஷன்ல வந்து அவசரப்படாங்க. அப்பலாம் இதுல வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஓகே இதுல வந்து இதுக்கு நான் என்ன செய்யறேன் எண்ணு பல 3 போடுறேன். சரியோ? இதுல எண்ணு பல 3 போட்டப்பலாம் இதோ போட்டாச்சு. சரியோ? அப்ப என்ன மைனஸ் இது வந்து கழித்தல் 3 இது வந்து 3 உள்ளுக்குள்ள இருக்கு பிளஸ் 3. ஓகே கழித்தல போடுங்க. 3 தர 3 எவ்வளவு? 9 சார். -9. ஓகே -9. அப்புறம் என்ன செய்யறேன் 13. இப்ப நான் சொல்றேன் வந்து உங்கள்ட்ட 13 டென்னிஸ் பால் இருக்கு. 9 உங்களோட ஃப்ரெண்டு கொடுங்கன்னு சொல்றேன். அப்ப உங்கள்ட்ட எத்தனை டென்னிஸ் பால் இருக்கு? இப்ப 4 சார். 4. அப்ப ஏன் 19 வரையில விளங்க 2 ஏன் நீங்கள் அந்த கழித்தலையும் கூட்டலையும் கவனிக்கணும். சரியோ? கழித்தலையும் கூட்டலையும் கவனிக்கணும். சரி ஓகே நாங்கள் அடுத்த டாபிக் போவோம். சரி இது வந்து என்னென்றால் நாங்கள் செய்யணும். ஓகே இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீட்டு வேலை. ஓகே எனக்கு இதை நீங்கள் உட்காந்து செய்தோம் கை அழுதுங்க பார்ப்போம். இந்த முதலாவது வந்து உங்களுக்கு காட்டிருக்கு என்ன மாதிரி செய்யறாரு பாருங்க. பொது வித்தியாசத்தை காண்ற. ஓகே என்னென்று பொது வித்தியாசம் இங்கே போடுற. இது வந்து சரியான ஒரு ஈஸியான எக்ஸசைஸ். இதை கடன் எழுதுங்க பார்ப்போம் இருக்கா ப்ளீஸ். அடுத்த கிளாஸ்ல இது கேட்போம் உங்களை. அப்ப எனக்கு விளங்கு வந்து மைனஸ் பிளஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் கிளாஸும் கொஞ்சம் எக்ஸசைஸ் வரும் உங்களுக்கு. ஓகே எஸ் மற்றவங்களுக்கு விளங்காட்டி பயப்படாத சொல்லணும். அப்போ என்ன நான் வந்து எந்த டைமும் மெனக்கட்டு உங்களையும் மெனக்கட்டு 2 பேரும் வடிவா படிக்கும். உங்களுக்கும் விளங்கணும் அது நேரம் எனக்கும் சந்தோஷம். என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வடிவா படிக்கணும். ஓகே ஓகே தேங்க்யூ. அடுத்த டாபிக் போறோம். ஓகே எஸ் இதே முழுங்குவாங்க கதியா. ഇതിന്റെ കേൾവി உங்களுக்கு விளங்குதா திக்ஷானா? இந்த கேள்வி உங்களுக்கு விளங்குதா? என்ன இதுல செய்யணும்னு விளங்குதா? முதலாவது சொல்லுங்க ஆபம். பின்வரும் தொடர்களில் பொது உறுப்பை காண்க. விளங்குதா திக்ஷானா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. விளங்குது சார். ஓகே அப்ப முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்னென்று காணுங்கள். நான் 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பா கழி நல்லா ஓகே வெரி குட் ஓகே அப்ப கெதி எழுதுங்கோ. வெரி குட் உங்களுக்கு விளங்கி இருக்கு. எஸ் மெட்டாக்களுக்கும் விளங்குவோம் நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல குயிக்கா ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே எஸ் ஓகே சார். ஓகே தேங்க்யூ. அண்ட் இதை உங்களுக்கு படிப்பிக்க பார்த்தனா எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூடி போடும்போது பயத்துறேன். ஓகே இதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நான் சொல்லுங்க. ஓகே நான் இது ஒரு உங்களோட புத்தகத்துல இருந்தது. ஓகே ஒருவர் வந்து நான் எல்லாத்தையும் வாசிக்கல. ஒருவர் வந்து பிள்ளைச்சை வந்து ஒரு அத்லெட்டிக் ஒரு ஆள் ஒரு வீரன் அவர் என்ன ஓட்ட ஒரு ஆள் வந்து ஓடுற. அவர் முதலாம் நாள் வந்து 500 மீட்டர் ஓடுற. சரியோ பாருங்க. அதே அடுத்த நாள் என்ன முதலிலும் பார்க்க 100 மீட்டர் கூட ஓடுற 2ஆம் நாள். ஓகே அப்ப வந்து சுஜித்ரா 2ஆம் நாள் 100 மீட்டர் கூட ஓடுற. முதல் நாள் பார்க்க 2ஆம் நாள் எவ்வளவு ஓடி இருப்பார்? 600 மீட்டர் சார். 600 மீட்டர். நன்றி வெரி குட் ஓகே அடுத்த ஹாஷினி அவர் அடுத்த சொல்றார் 3ஆம் நாள் இன்னொரு 100 மீட்டர் கூட ஓடுறாரா. அப்ப எப்படி இருக்கும்? 700 மீட்டர் சார். 700 மீட்டர். உங்களுக்கு பார்க்க விளங்குதா? நான் எழுதிக்கிற விளங்குதா? ஓகே அப்ப இந்த சீரீஸ் எப்படி வரும்? முதலாவது 500 அடுத்தது 600 அடுத்து 700 விளங்குதா? ஓகே ஓகே என்னண்டு வரும்? முதலாவது வந்து 500 வரும். ஓகே மற்றது 600 வரும். மற்றது 700 வரும். ஓகே திருப்பி பார்ப்போம். என்ன சொல்றேன். இது வந்து என்ன உங்களுக்கு பார்த்து பயப்படக்கூடாது. இது வந்து ஒரு வசனத்தில் எழுதி இருக்கு. என்ன நீங்கள் வடிவா 2 நேரம் வாசிக்கணும். ஒருவர் வந்து 500 மீட்டர் ஓடின ஒரு நாள். 2ஆம் நாள் பாருங்க முந்தைய நாளும் பார்க்க 100 100 போடக்கூடாது. முந்தைய நாளும் பார்க்க 100 அடுத்த நாள் கூட ஓடுற. ஒவ்வொரு நாளும் அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளும் பார்க்க 100. ஓகே அப்ப இன்னொரு 4 நாள் எவ்வளவு ஓடி இருப்பார் அபிஷேக்?
800 மீட்டர் சார். 800 மீட்டர். வெரி குட். ஓகே சரி. இப்போ வந்து கோகில் ഇതിന്റെ பொது உறுப்பு என்ன இதுல? 100 சார். 100. என்னென்ன கண்ட நீங்கள் 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பை கழிச்ச நீங்கள். சரியோ? ஓகே சரி. ஓகே ஓகே. இவங்க பொது உறுப்பை 2ஆயும் செய்துட்டான். ஓகே. இது வந்து நீங்கள் என்னென்ன இந்த ஈக்குவேஷனை போடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் சொல்லி தந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் வந்து பொது உறுப்பு வந்து 100. ஓகே. அப்ப என்ன செய்யணும், நான் tn ஒன்று கொண்டு வரேன். ஓகே. tn ஈக்குவல் டு என்ன செய்யணும், 100 என்னென்று போடுறேன். ஓகே. இப்ப எண்ணுக்கு வந்து உண்ட போடல என்ன வரும், மியூட் பண்ணுங்க. நான் ஓகே கோயிலே கழிங்க. எஸ், என்ன போட 100 வரும். அப்ப எனக்கு எத்தனை வரணும், இங்க 500 வரணும். அப்ப எத்தனை இந்த ஈக்குவேஷன் எப்படி கூட்டணும், 400 போடணும். விளங்குதா? ஓகே. அப்ப எண்ணுக்கு 2 போட்டா என்ன வரும், எண்ணுக்கு 1 போட்டா எவ்வளவு வருது உங்களுக்கு, 500 வருது. சரியோ? 500 வருது. அப்ப எண்ணுக்கு 2 போட்டா எவ்வளவு வரும், கோகில் 2 போட்டா என்ன, 600. ஓகே வெரி குட். அப்ப உங்களுக்கு எல்லாம் விளங்கு. சரி. அவர் வந்து கேட்கிறார் 20ஆம் நாள் அவர் ஓடும் தூரத்தை காண்க. ஓகே கோயில் 20ஆம் நாள். அப்ப நான் இதுக்கு என்ன போடணும், 20 போடணும் சார். ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே வெரி குட். அப்ப இந்த நிறுவனம் என்ன பல 20 போடும். அப்ப இந்த சனக்கம் சாரி இந்த ஈக்குவேஷன் மேல கொண்டு வானா. ஓகே நான் இதுலயே போடுறேன். ஓகே அழிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் பக்கத்துல இருக்கு. இதை நான் அழிக்கிறேன். அப்ப இன்னும் பல 20 போட்டா என்ன, tn ஈக்குவல் டு 100 என்ன கவுன பிராக்கெட் வந்து வெறும் போட்டேன் 20. ஓகே பிளஸ் 100. ஓகே இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும். இது சொல்லுங்க எவ்வளவு வரும் இதுல, கோகில் நீங்கள் ஓகே கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். 2000 வரும் சார். என்ன வரும், 100 20 பெருக்குனா 2000 சார். ஓகே 2000 பிளஸ் 100 2100 சார். ஓகே நைஸ். வெரி குட் ஜாப் வெரி குட் ஜாப். ஓகே வெரி குட் ஜாப். எஸ். ஓகே இது வந்து என்ன, 2ஆம் கேள்வி. ஓகே 2ஆம் கேள்வி. ஓகே அது வந்து 3ஆவது. சாரி இது வந்து 3ஆவது क्वेश्चन ஆன்சர். ஓகே இது வந்து என்ன, 20ஆம் நாள் என்றால் உங்களுக்கு. ஓகே அடுத்த 4ஆவது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஓகே யாரு, ஓகே ஓகே யாரு நான் கூப்பிட இல்ல. ஓகே சுஜித்ரா நீங்க சொல்லுங்க பாப்போம். 4ஆவது வந்து கிட்ட வச்சுக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்குமா. 4ஆவது நான் ஜூம் பண்ண போனோம், இது மட்டும் எனக்கு கணக்கு ஸ்பேஸ் இல்ல. இதுல வந்து 4ஆவது என்ன கேட்கிறார், அவர் எத்தனையாம் நாளில் 3 கிலோமீட்டர்ஸ் ஓடுவார். இப்ப இவ்வளவு இங்க பாருங்க எல்லாம் மீட்டர்ல இருக்கு. ஓகே இங்க வந்து கிலோமீட்டர் கதைக்கிறார். அப்ப ஓகே 1 கிலோமீட்டர் எவ்வளவு மீட்டர், 1000 மீட்டர். 1000. வெரி குட். ஓகே அப்ப இந்த 4ஆம் கேள்வியில நீங்க என்னத்தை காணணும், 3000 சார். ஓகே இல்ல என்ன கேட்கிறார், எத்தனையாம் நாள். அப்ப என்ன இதுல என்னத்தை காணணும், என்ன காணணுமோ இல்ல டி என்ன காணணும், என்ன சார், என்ன காணும். வெரி குட் வெரி குட். ஓகே என்ன காணும். அப்ப என்ன செய்யணும், இங்க நான் இதுல 3000 இதுல போடுவேன். ஓகே ஈக்குவல் டு 3000 ஈக்குவல் டு என்ன 100 n பிளஸ் 100 for us 400. ஓகே இப்ப சொல்லுங்க அவன் என்ன செய்யலாம். இப்ப வந்து என்னென்றால் 100 n எடுப்போம். ஓகே n அப்ப என்ன நடக்கும், 3000 என்ன செய்யணும், 400 கழிக்கணும். விளங்குதான், 3000 400 கழிக்கணும். ஓகே என்ன வருமானு சொல்லுங்க அப்போ, 2600 சார். சூப்பர் 2600. ஓகே இப்ப என்னத்தை காணணும் பிறகு,
ஓகே உங்களுக்கு தெரியும் வந்து ஓகே 100n ஈக்குவல் டு 2600. ஓகே இங்க பாருங்க, இந்த என்ன காண்ற ஈஸியான வழி காட்டுட்டார். இதை நாங்களே காண வேண்டிய என்ன காணணும். இங்க பாருங்க 2 சைபர் இருக்கல்லோ. இப்ப என்னண்டா என்ன செய்யுமையா 2600 கீழே என்ன செய்யணும் 100 போடணும். ஓகே சாரி n ஈக்குவல். அப்ப என்ன செய்யும், எவ்வளவு வரும் 26 சார். 26. ஓகே நீங்கள் இப்படியான சிச்சுவேஷன் என்ன செய்யணும் என்றால், இந்த 2 சைபர் இருக்கா, இந்த 2 சைபரையும் இந்த 2 சைபரையும் நீங்கள் கட் பண்ணலாம். அப்ப 26 வரும். ஓகே வெரி குட் ஜாப். என்றால் இது வந்து ஒரு கஸ்டமர்கள் நினைச்சா நீங்கள் கெதியா செய்றீங்க. சூப்பர், ஐம் ரியலி கிளாட். ஓகே அந்த எழுதுறத பற்றி கணக்கை யோசிக்க கூடாது, எழுதியிருக்கிறத யோசிக்க கூடாது. என்ன செய்யணும் என்றால், அந்த எழுதியிருக்க சென்டென்ஸை நீங்கள் ஒரு சரி எல்லாரும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாரும் என்ன வேணும் என்றால் ஒரு நோட்ஸ் எடுக்கணும். ஓகே முதலாம் நாள் 500 மீட்டர், 2ஆம் நாள் என்ன செய்யணும் 100 மீட்டர் கூட, 3ஆம் நாள் இன்னொரு 100 மீட்டர் கூட என்ன 700. அப்ப அந்த இந்த இந்த அந்த இது வசனத்தை என்ன வேணும் ஷோர்ட்டா மேத்தமெட்டிக்கல்ல கொண்டு நீங்க ஈஸியா கேள்வி செய்யலாம். ஓகே ஓகே நான் இது திருப்பி இன்னொரு கேள்வி தருவேன்னா, இது உங்களுக்கு கஷ்டம் ஈஸியா செய்றீங்க. வெரி குட், ஐம் ரியலி கிளாட். ஓகே மோகன் பிரபாத். ஓகே இதை சொல்லுங்க. இதுல வந்து பார்ப்போம் ஒரு கால் குயிக்கா. இது நீங்க உங்களோட ஹோம்ஒர்க். நான் மோகன பிரகாரம் நீங்கள் ஒரு கால் அந்த 3n - 5 இருக்கு, அதுல முதல் 3 ரூபாய் சொல்லுங்க, 1 ரூபாய் சொல்லுங்க. அப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணுங்க மோகன பிரபாத். எஸ் ஓகே. இதுக்கு என்ன செய்யணும், முதல் 3 ரூபாய் என்ன வேணும், என்ன பல முதல் 1 போடணும். இதுக்கு 3n - 5 இல்ல 1 போட்டா என்ன நடக்கும். அப்ப என்ன ஆன்சர் வரும். ஒரு பேனை மட்டும் வச்சிருக்கோம். நீங்கள் டப்பண்டோட எல்லாரும் வந்து ஒரு பேனையும் புக்கும் வச்சிருக்கணும். ஒரு பண்டா கால்குலேட்டரும் வச்சிருக்கலாம். வச்சு நான் என்னோட எழுதி பார்க்கணும். என்ன வேணும் 3 தர 1 -5. அப்ப 3 - 5 எவ்வளவு -2. ஓகே அப்ப நீங்கள் கடை 2 பேனை மட்டும் வச்சிருக்கோம். ஓகே அப்ப இதில் எழுதுங்க அமர்கால் எல்லாரும். இந்த முதலாம் கேள்விய முதலாவது ஏ பார்ட். இதுல என்ன காணணும், இந்த 3 கேள்வி இருக்கு. இந்த முதலாம் கேள்வியில ABC இருக்கு, 3 ஈக்குவேஷன்ஸ். அதுல வந்து இந்த 3 கேள்வியும் காணும். ஒரு எழுதுங்க ப்ளீஸ். ஓகே அப்ப அடுத்த போட்டுமா குயிக்கா. ஓகே இப்ப நாங்கள் பார்க்க போறது புது சாப்டர். ஓகே துவித எண்கள். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே நல்ல ஈஸியானது. உங்களுக்கு நான் ஈஸியான முறையில காட்டுதான். துவித எண்களை பற்றி பார்க்க போறோம். சாப்டர் 2 போறோம். ஆனா சாப்டர் 1ல உங்களுக்கு நான் கேள்விகள் தந்தேன். ஓகே அதுகள் வந்து நான் அடுத்த கிளாஸ்ல ஒரு குயிக்கா ரிவ்யூ பண்ணுவேன். நீங்க எல்லாரும் ஆன்சர் வச்சிருக்கணும். நான் எல்லார்டையும் கேட்பேன். ஓகே நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லணும் கேட்க. நன்றி. ஓகே அடுத்தது போவோம். ஓகே இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் இது என்னண்டு, இது 1000. சரியோ 1000. இதுல எத்தனை சைபர் இருக்கு, 3 சைபர் இருக்கு. 1000 என்ன, இதுதான் 1000. ஓகே 1000த்துல எத்தனை சைபர் இருக்கு அபிஷேக்? 3 சார். 3 சைபர். அப்ப நீங்கள் இதை வந்து நீங்கள் இப்படி எழுதலாம் தெரியுமோ, இப்படி எழுதலாம். சரியோ ஓகே ஓகே இது 100 இந்த எத்தனை சைபர் இருக்கு, இதுல 100ல எத்தனை சைபர்? ஓகே நன்றி. 2 சைபர் இருக்கு என்ன. ஓகே குட் ஜாப். ஓகே இதை சொல்லுங்க. இது கொஞ்சம் கஷ்டமானது, ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி இதுல எத்தனை இதை எப்படி எழுதலாம் 10 அடங்குல? ஓகே 10 ஓகே கூகுள் தேங்க்யூ நன்றி. ஓகே என்னென்றால் இது உங்களுக்கு கவனமா இருக்கணும். ஓகே 10 சைபராம் அடுக்கு. ஓகே 10 சைபராம் அடுக்கு ஆல்வேஸ் 1. சரியோ 10 சைபராம் அடுக்கு ஆல்வேஸ் 1. ஓகே ஓகே அடுத்த வந்து இதை சொல்லுங்க. அப்ப 10
சார். வார் ஓகே என்னண்டால் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஓகே கோகில் நீங்கள் வாங்கோ. இது எப்படி எழுதுங்கள்? 11ஆம் அடுக்கு சார். வெரி குட் வெரி குட் ஓகே சரி. இப்போ கோகில் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. அண்ணா ஓகே டிக்ஷனை நீங்கள் மியூட் பண்ணுங்க, நான் உங்களை கேட்கிறேன்னா. கோகில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே 3725 இதுல எத்தனை ஆயிரம் இருக்கு? 3000 சார். 3000 இருக்கு. எத்தனை 100 இருக்கு? 3 No, எத்தனை 100? 700 இருக்கு. எத்தனை 2 இருக்கு? எத்தனை 10 இருக்கு? 2 சார். ஓகே எத்தனை 1 இருக்கு? 5 சார். ஓகே நன்றி. அப்ப உங்களுக்கு திருப்பி சொல்லட்டா? இதுல வந்து ஓகே நீங்க சொல்லுங்க அப்ப சிக்ஷனா. இதுல என்ன நம்பர் இருக்கு? இதுல உதாரணமாக 3725 அதுல இதுல எத்தனை ஆயிரம் இருக்கு? 3. ஓகே எத்தனை 100 இருக்கு? 700 700 மற்ற 25. அப்ப எத்தனை 10 இருக்கும்? 2 10. ஓகே எத்தனை 1 இருக்கும்? 5. ஓகே ஓகே இதுல வந்து டீட்டெயில் நாங்க அப்புறம் பார்ப்போமா. அப்ப என்ன 9 மணியா போகுது. ஓகே மற்றது வந்து இதே முறைக்கா குயிக்கா காட்டுறேன் சரியோ. இப்ப இப்படியும் ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை சொல்றது ரெண்டாம் சீரோ அடுக்கு. ஓகே பாருங்க இவ்வாறு 2 வழக்கலா. ஓகே இது வந்து என்னென்றால் 2 சைவர் 1 2 1 வந்து 2 2 வந்து 1 தரம் பெறும். இது பாத்தீங்கன்னா 2 வந்து ஓகே முதலாவது வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து ஒர்க்கா வந்தது, அதான் ஈக்குவல் டு 2 சரியோ. இது நான் திருப்பி உங்களுக்கு நாளை சொல்லி தருவேன். 2 2 2 2 2 வரும். 2 2 என்னன்னா 2 2 தரம் பெறப்போகுது. ஓகே 2 2 தரம் பெறப்போகுது. அப்ப என்ன செய்யணும்? ஈக்குவல் டு 2 தரம் 2. அப்ப ஈக்குவல் டு என்னது? 4 இதுதானே. அடுத்து என்ன? 2 3 தரம் பெறப்போகுது. அப்ப என்னோட 3 போடுவோம். ஓகே அப்ப என்ன இது என்ன வரும்? 2 வந்து உங்களுக்கு 3 தரம் வரும். அப்ப இது எவ்வளவு வரும்? 8 ரைட். ஓகே இதுல நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். நான் உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உண்டு. ஓகே நான் உங்களுக்கு காட்டுதான். இது எல்லாமே காம்ப்ளிகேட்டா படிப்பிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியான முறையில காட்டுதான். சரிதான. வழுக்கல் எப்படி போடுறது, 10 வழுக்கல் 2 வழுக்கல் எல்லாம் உங்களுக்கு காட்டுதான். ஓகே சரி. எதுவும் கொஸ்டின் இருக்கா இன்றைக்கு? எதுவும் சிக்ஷன் நீங்க கொஸ்டின் இருக்கா? இல்ல சார். ஓகே ஓகே மற்றது யார்? அபிஷேக், லிஜாயினி, சுஜித்ரா. ஓகே சுஜித்ரா, காஷினி, விதூர், கோகில். ஓகே ஓகே அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் வந்து அந்த கேள்வியில செய்து வாங்கோ. நான் குயிக்கா ரிவ்யூ பண்ணுவேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? துவிதன்கள். 10 வலு 10 வலு 2 எப்படி பாக்குறேன்னு பார்க்க போறோம். ஓகே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே ஓகே நன்றி. ஓகே நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே ஓகே பாய் பாய். ஓகே சந்திப்போம் நெக்ஸ்ட் வீக். ஓகே பாய் பாய்.